அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. என்ன தேதி என்ன சொல்லியிருக்காங்க? ஆக்சுவலாக போன வாட்டி நடந்த எலெக்ஷனை விட இந்த வாட்டி எலெக்ஷனில் இரண்டு புது விதமான விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது உண்மையாகவே அப்ரிஷியபிளான விஷயம். அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், இந்த பிரச்சாரத்தில் ஜென்ரலாகவே எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அதில் நிறைய தப்பு நடக்கும், நிறைய கேசஸ் விழுகும். அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மீடியாக்கள், அதாவது சோஷியல் மீடியாக்கள் ப்ளஸ் மெயின் ஸ்ட்ரீம் அண்டு நியூஸ் பேப்பர் மீடியாக்கள், இவங்க கடைபிடிக்க வேண்டிய சில எத்திக்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக விவரிச்சிருக்காங்க. என்னன்ற பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். இந்தியாவின் நாடாளுமன்ற தேர்தல் மொத்தம் 543 சீட்ஸ். அதில் 412 ஜென்ரல் சீட்ஸ், 84 எஸ்சி சீட்ஸ் அண்ட் 47 எஸ்டி சீட்ஸ். ஸோ இதற்கான தேர்தல் தான் இப்போ மும்முரமாக பார்க்கப்பட்டு இருக்க மக்களே. தேர்தல் திருவிழானே சொல்லலாம். அந்தளவுக்கு பயங்கர பரபரப்பாக இருக்குது, முக்கியமாக தமிழ்நாட்டில். அண்ட் இந்தியா லெவல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி மோடி வருவாரா வரமாட்டாரா, ராகுல் காந்தி வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய பரபரப்பாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் மக்களே. ஸோ இந்த தேர்தலுடைய அறிவிப்பு இப்போ நமக்கு எல்லா ஸ்டேட் தேர்தல் அறிவிப்பும் வேண்டாம், பட் முக்கியமாக தமிழ்நாட்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த தேர்தல் இந்தியா முழுக்க மொத்தம் 7 ஃபேஸை கண்டக்ட் பண்ண போகிறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதில் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸை நம்ம ஃபாலோ ஆகிடுறோம். ஸோ முதல் ஃபேஸ்லேயே எலெக்ஷன் நடத்தப்படுகின்றன. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ்னால் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19th April 2024, 2019 என்ன தேதியில் வந்துச்சோ கிட்டத்தட்ட அதே தேதி தான் வந்திருக்கு இந்த வாட்டியும் மக்களே. ஸோ April 19th is the election for தமிழ்நாடு, அதுவும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ். ஸோ இதில் எப்போ வேட்புமனு தொடக்கம் அப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 23/2024 நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ண ஆரம்பிக்கலாம். அதை எப்போ லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தான் லாஸ்ட் டேட். 27/3/2024 தான் லாஸ்ட் டேட் ஆக்சுவலாக. ஸோ பரிசீலனை, அதாவது அது வரைக்கும் நீங்கள் எப்போ வரைக்கும் பரிசீலனை பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 28/3/2024. ஸோ வேட்புமனுவுடைய வாபஸ் பெற கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 30/3/2024. ஸோ 30ஆம் தேதியிலிருந்து 18th வரைக்கும் உங்களுக்கு பிரச்சார டைம் இருக்கும். அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சாரமும் முடிஞ்சு விடும். அதுக்குள்ளே இவங்களும் எல்லா வேலைகளும் முடிச்சிருவாங்க. ஸோ 19/4/2024 2024 பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் போலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணப்படுது. ஸோ அன்றைக்கி தான் போலிங் நடக்க போகிறது தமிழ்நாட்டில். ஸோ முக்கியமாக என்றைக்கின் வாக்கு எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 4/6/2024 வாக்கு எண்ணிக்கை. ஸோ அடுத்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி சாயங்காலம், இல்லை இந்நேரத்துக்கே பார்த்தீங்கன்னா யார் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர்ன்றது முடிவாகிவிடும் மக்களே. ஸோ இன்னும் கரெக்டாக இன்னும் 3ஆம் மாதம், இன்னும் கரெக்டாக 6 மாதம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6ஆம் மாதம், அது ஒரு 3 months கேப் தான். ஒரு 3 மாதத்தில் இந்தியாவுடைய அடுத்த பிரைம் மினிஸ்டர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சு விடும் மக்களே. சரி, இப்போ இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா போன வாட்டி இருந்ததை விட இந்த வாட்டி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 2 புது விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப அப்ரிஷியபிளான விஷயம். என்னென்னால் கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் கிட்ட உள்ள நபர்கள் 100 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க இந்தியாவில் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. தேர் ஆல் ஓட்டர்ஸ். அப்போ 100 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 5 lakhs and plus இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. இப்போது 80 வயசுனால நம்மளால் முடியாது. 80 வயசுனாலே நடந்து போய் ஓட்டு போடுறது கஷ்டம். ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 85 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் வீட்டுக்கு எலெக்ஷன் கமிஷன் அவங்க ஆள் அனுப்ப போகிறாங்களாம். ஒரு ஓட்டுக்காக எலெக்ஷன் கமிஷன் ஒரு காரில், இல்லை ஒரு காரில் மேக்ஸிமம் இருக்கும், காரில் அந்த போலிங் அந்த மெஷின், இவிஎம் மெஷின்னு ப்ளஸ் ஒரு 3 அதிகாரிகள் இருப்பாங்க. ஸோ ஒரு ஓட்டுக்காக மட்டும் அவங்க வீடு தேடி போய் அந்த ஓட்டை கேஷ் பண்ணி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது மிக 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 வித்தியாசமான இந்த ஃப்ரெஷ் திங் அப்படின்னு சொல்லலாம் மக்களே. 2வது, 40% மேலே உடல் ஊனமுற்றிருக்கிறாங்க, மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாங்க அப்படின்னாலும் 40%, நமக்கு தெரியும் மக்களே, அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பீப்புள் அப்படிங்கிறதுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டை எத்தனை பர்சன்டேஜ் இவங்க சேலஞ்சாக இருக்காங்கன்ற போட்டிருப்பாங்க. அதில் 40%க்கு மேலே இப்படி ஃபிசிக்கல் சேலஞ்சாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்குமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆள் அனுப்ப போகிறாங்க ஓட்டை கேஷ் பண்ணுறதுக்கு. நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்று ஓட்டை கேஷ் பண்ணுறதுக்காக அங்கே ஆள் அனுப்பி ஓட் கேஸ்ட் வாங்க போகிறாங்க.
ஏன்னால் ஒரு தேர்தலை பொறுத்தளவுக்கு மக்களே, இப்போது 100 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களே 5 lakhs ப்ளஸ் இருக்கிறாங்க இந்தியாவில் அப்படின்னா, இப்போ 85 இயர்ஸ்க்கு மேலே எவ்வளோ பேர் இருப்பாங்க, எவ்வளோ மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து எலெக்ஷன் டைமில் வந்து ஓட்டு போட வர முடியாது, கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு வந்து சிரமமாக இருக்குன்றப்போ இந்த ஓட்டை நம்ம போய் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ்ன்றது மிக 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 அப்ரிஷியேட்டடான இனிஷியேட்டிவ் சொல்லலாம் மக்களே. இதனால் ஒரு ஓட்டில் கூட சில பேர் தோக்கிறவங்க ஜெயிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அது கூட மிஸ் ஆகாமல் இருக்கணுன்றது தான் எங்களுடைய பாலிசியாக இருந்திருக்கு இதில் ஒன்று. அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, 2019 சரி அண்டு 2004 சரி, இது 2 இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து அதிகமாக எல்லோரும் பண்ணியிருப்பாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா, நியூஸ் பேப்பர்ஸ், மீடியாஸ், சோஷியல் மீடியாஸ், இதில் ஓப்பனாக உண்மையாக சொல்லணும்னால் மோடி அலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ பே ஆஃப் பெங்கால் அலை மாதிரியும் மெரினா பீச் அலை மாதிரியும் காமிச்சிட்டு இருந்தாங்க. அது மெரினா பீச் அலை வருது அப்படிங்கிற மாதிரி எப்படி நம்ம சுனாமி வரப்போ சொல்லாங்க பாருங்கள், அந்த மாதிரி மெரினா பீச் அலை வருதுன்ற மாதிரி மோடி அலைன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்லேயே போட்டாங்க. இட் வாஸ் ஒன் ஆஃப் தியர் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் இன் தி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களையும் அவங்க கையில் எடுத்துக்கிட்டு மோடி அலை இருக்குது, நாடு பூரா மோடி அலை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க, ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. இந்த பிம்பத்தை இனிமேல் எந்த கட்சியாக சரி, அது மோடி அலையோ, ராகுல் காந்தி அலையோ, சோனியா காந்தி அலையோ, யாராலையுமே கிடையாது. எந்த அலையும் இருக்குது, அலை வருதுன்னா பேசக்கூடாது. அதாவது எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நியூஸ் பேப்பர்ஸும் ஆர் மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸும் ஈவன் தோ அவங்க ஏதாவது ஒரு கட்சிக்கு ஒர்க் பண்ணிருந்தா கூட பிரச்சாரம் அப்படிங்கிற பெயரில் அவங்க தப்பான செய்திகளை பரப்பக்கூடாது. முக்கியமாக இந்த அலை வருது அந்த அலை வருதுன்னு பேசக்கூடாது. ஏனால் மக்களை திசை திருப்புவதற்கு இந்த மீடியாஸை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்றது ரொம்ப அப்ரிஷியேட்டான விஷயம். மக்கள் நீங்கள் பிரச்சாரத்தை வெளியே பண்ணுங்க, இல்லை யூ ஹேவ் யுவர் ஓன் ஐடிவிங் டு டூ சம்திங். ஆனால் முக்கியமாக இந்த நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தி பேசுவது தவறு, பேசக்கூடாது அப்படிங்கிறதையும் இங்கே வலியுறுத்தி இருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமாக சோஷியல் மீடியாக்கள், இதை தான் அன்கன்ட்ரோலபிள் ஒரு சிஸ்டம் சொல்லலாம் சோஷியல் மீடியாக்கள். அதாவது இந்தியாவில் வந்து கடந்த ஒரு 5லேருந்து ஒரு 8 வருஷம் சொல்லலாம், 8 வருஷமாக, அதுவும் நவடேஸ் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா அப்படிங்கிறது தான் நாட்டில் பல விஷயத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஈவன் தோ தே ஆர் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து பிராண்டுக்கு இருந்தால் பரவாயில்ல, ஆனால் நாட்டில் வந்து பல நபர்கள் வந்து லா அண்ட் ஆர்டருக்கே அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்து இவங்க சொல்கிற மாதிரி தான் அதில் நடக்கணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறதை எலெக்ஷன் கமிஷன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சோஷியல் மீடியாவை பொறுத்தளவுக்கு தப்பான தகவல்களை, தப்பான பிரச்சாரங்களை வலியுறுத்தி அவர்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, அங்கே பிரச்சனை பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. தப்பாக ஒரு விஷயம் வந்து பேசுகிறது, எதிர்கட்சி ஆட்கள் மேலே தப்பான ஒரு பொய்யான அலீஜை வச்சு இங்கே பிரச்சாரம் பண்ணி பேசுகிறது. நம்ம லெட்ஸ் டேக் அவர் ஸ்டேட் மக்களே எடுத்து வச்சுக்கோங்களேன், மாரிதாஸ் இருப்பான், அவன் பார்த்திங்கன்னா நீ வந்து அரசியல் என்னென்னா பண்ணிட்டு போ, ஆனால் ஒரு கேஸஸில் இப்போ ஜாஃபர் சாதி கேஸாக இருக்கட்டும், இல்லை பல்லாவரம் எம்எல்ஏ வந்து அந்த கேஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மை என்னன்னே தெரியாமல் டிஎம்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கா, அடித்து தள்ளலான்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசிகிட்டு இருப்பான். அதுமாதிரி சவுக் சங்கர் அவன் டிஎம்க்கு அகெயின்ஸ்டாக இஷ்டத்துக்கும் பேசிகிட்டு இருப்பான். அதேமாதிரி தமிழா பாண்டியன், அதுமாதிரி ரவீந்திர துரைசாமி, இப்படி பல பேர் இருக்கிறாங்க புரோக்கர்ஸ் இங்கே. இந்த மாதிரிலாம் சோஷியல் மீடியா பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இட்ஸ் நாட் ஓன்லி அகெயின்ஸ்ட் டிஎம்கே மக்கள், அகெயின்ஸ்ட் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. இப்போ டிஎம்கேயில் உள்ளவங்களும் அதிமுக உள்ளவங்க மேலே எதிராக தப்பாக பேசக்கூடாது. முக்கியமாக வந்து அதிமுக சொல்லியே தெரியும். அதாவது என்னென்னா, இவங்க வந்து சே நோ டு ட்ரக்ஸ் குட் திங், அதிலே கம்பைன் பண்ணி ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து தப்பான பிரச்சாரம். ஏன்னா எங்கேயுமே இதுவரையில் அவங்களுக்கு என்சிபியாக இருக்கட்டும், என்ஐஏவாக இருக்கட்டும், இல்லை எனி ஏஜென்சிஸ் வெளியே வந்து
திமுகவுடைய தலைமை தான் ட்ரக்கை சேல் பண்ணுறாங்க அப்படின்னு எங்கேயுமே வந்து அவங்க வெளியே சொல்லலை, டிக்ளேர் பண்ணல. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு கம்பைன் பண்ணி போட்டு ஒரு அர்த்தத்தை உருவாக்கிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தப்பான பிரச்சாரமாகவே இருந்துவிடும். இது தப்பான பிரச்சாரத்தை சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி பண்ணாதீங்க அப்படிங்கிறத வலியுறுத்துகிறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இதை ஏன் மக்களை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் ஸ்பீக் வெரி ஓப்பன்லி. மக்களே ஓப்பனாக பேசுவோம். இங்கே இல்லை, தமிழ்நாட்டில் அது வந்து பெருசாக இல்லை. ஏன்னால் பெருசாக வரதுக்கு ட்ரை பண்ணானுங்க, அது வந்து மட்டுப்படுத்தப்பட்டுருச்சு. உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி வழக்கு எடுத்துக்கலாம். நான் ஏன் அதை எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி வழக்கு வந்து ஒரு லா அண்ட் ஆர்டரை ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணக்கூடிய எந்த ஒரு பொதுமக்களுக்குமே அது பல விதமான ஒரு அறிவை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஒரு லா அண்ட் ஆர்டருக்கு எடுத்துட்டானுங்க பிசிஐ கட்சிக்காரங்களாம் சேர்ந்துட்டு ஒரு ஸ்கூலை கலவரம் பண்ணி எரிச்சிட்டானுங்க. எரிச்சிட்டு வெளியே வந்து அந்த கலவரத்தை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அந்த கலவரத்தில் தூண்டின அந்த எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போய் 12th படிக்கிற பொண்ணு, அந்த தற்கொலைக்கு இறந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தப்பான பிரச்சாரம் தான் அந்த கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு, ஆட்கள் திரட்டுவதற்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு த்ரூ சோஷியல் மீடியா. இதை என்னென்னு சொல்ல வர மக்களே, ரீசெண்டாக வந்து ஒரு ஜட்ஜ் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ஜட்ஜ் எக்ஸாம்ஸ் ரீசெண்டாக வந்து சிவில் ஜட்ஜஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருந்தது தமிழ்நாட்டில். அதில் முக்கியமாக கேட்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம நாட்டில் திகழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒரு கொஷினாகவே கேட்டிருக்காங்க ஜட்ஜ் எக்ஸாமில். ஒரு சிவில் ஜட்ஜ் எக்ஸாமில் நம்ம ரீசெண்டாக நிறைய பார்த்துருப்போம் மக்களே. ஒரு நரிக்குறவ பெண்ணும் ஒரு ட்ரைபல் விமன் நினைக்கிறேன், ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு வந்து லா படிச்சிருக்கா, ஜட்ஜ் எக்ஸாம் எழுத ஆசைப்பட்டா, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, குழந்தை பெற்றுட்டா. குழந்தை பெற்றதுக்கப்புறமும் அந்த பொண்ணு ஜட்ஜ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு உள்ளே போயிருக்கான்ற மாதிரி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். அந்த எக்ஸாம் தான் சொல்ல வரேன் இப்போது. அந்த எக்ஸாமில் எல்லாத்தையும் கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸு எந்த அளவுக்கு நாட்டில் மிக மிக தவறாக உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு கொஷினை கேட்கப்பட்டிருக்கு இன்டர்வியூ டைம்ஸில். அப்போ வந்து நிறைய பேர் சொன்ன மிக முக்கியமான இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, கோட் பண்ண இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி கலவர வழக்கு. ஏனால் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கா, அதை கொலை அப்படின்னு தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஆட்களை வந்து திரட்டி இன்னொரு பக்கம் உள்ளே பூந்து கொள்ளடிக்கிறதுக்கும் ஸ்கூலை வந்து அடித்து உடைக்கிறதுக்கும் ஒரு குரூப் பிளான் பண்ணுறாங்க. அதாவது ஒரு க்ரைமை, ஒரு ஆர்கனைஸ்டு க்ரைமை அவங்க பிளான் பண்ணுறதுக்கு வெளியே அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி வெளியே ஒரு தப்பான ஒரு பிம்பத்தை மீடியாக்களுக்கும் மக்களுக்கும் எடுத்து இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு பார்க்கலாமே, மீடியா என்ன காட்டுதோ அதான் மக்கள் தெரிஞ்சுக்க முடியும், கேட்க முடியும், பார்க்க முடியும். ஆனால் இது வெளியே நான் காட்டுறதை வந்து நீ என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த ஆர்கனைஸ்டு க்ரைம் பண்ணக்கூடிய திருமாவளவனும் அவன் குரூப்பும் பிளான் பண்ணுறாங்க. பக்கா ஃப்ராடு பிளான் பண்ணுறானுங்க. ஸோ இந்த திருமாவளவனும் அவன் குரூப்பும் ஒரு ஆர்கனைஸ்டு க்ரைம் நான் உள்ளே பண்ண போகிறேன், நீ அதை நீ பார்க்கக்கூடாது, ஆனால் நான் வெளியே வேறு ஒரு விஷயத்தை அவனுக்கு காட்டுவேன் மீடியாவுக்கு, அதுதான் நீ பார்க்கணும். அதை நீ பார்த்து ஓ இப்படி தான் வந்து போராட்டம் பண்ணிருக்காங்களா, கலவரம் வந்து மக்களே சும்மா அடித்து உடச்சிட்டாங்களா அப்படின்னு தான் நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைஸ்டு பண்ணக்கூடிய நபர்கள், ஒரு கிரிமினல்ஸு, ஃப்ராடு கிரிமினல்ஸு எப்படி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி ஒரு கலவரத்தை ஆர்கனைஸ் பண்ணுறானுங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்பொழுது எழுதி பாஸ் பண்ண சிவில் ஜட்ஜஸுக்கு ஒரு கொஷினாக கேட்கப்பட்டிருக்கு. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா மக்களே, ஒரு சோஷியல் மீடியா அப்படிங்கிறது நாட்டில் எது ஒன்றா எப்படி ஒன்றா அவங்க திருச்சி பேசிட முடியும் அப்படிங்கிற விஷயத்தை எலெக்ஷன்லேயும் கொண்டு வந்துட்டாங்கனால் இட் இஸ் அ பிக்கஸ்ட் டேஞ்சர் ஃபார் தி டெமோக்ரஸி ஆஃப் இந்தியா. அதை ரொம்ப தீவிரமாக எலெக்ஷன் கமிஷன் கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த எலெக்ஷன்லேருந்து. ஸோ வி ரியலி ப்ரே தட் இது வந்து ப்ராப்பராக எலெக்ஷன் கமிஷன் மானிட்டர் பண்ணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். மானிட்டர் பண்ணி தப்பாக பிரச்சாரம் பண்ணுறவனுங்க, இந்த கட்சிகளை காசு வாங்கிட்டு இங்கே வந்து யூடியூப் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறவனுங்க, இவனுங்க எல்லாரையும் மானிட்டர் பண்ணி அதுக்கு நடவடிக்கை ரொம்ப சிவியராக எடுக்கப்பட வேண்டும். ஏன்னால் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைஸ்டு க்ரைம் பண்ணுறது வந்து சரி பண்ணிட்டாங்க இல்லையா, ஆர்கனைஸ் பண்ணிட்டானுங்க. ஆர்கனைஸ்டு க்ரைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் உள்ளே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அந்த வழக்கை இவருங்க சொல்கிற மாதிரி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டானுங்க.
see how tragical it is. ஒரு நாட்டுடைய சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகுது இதனால். ஏன்னா நம்ம நாட்டை ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான், 19(1)(a) அப்படிங்கிற ஆர்டிக்கல், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிற ஆர்டிக்கல், எக்ஸ்பிரஷன்ஸ். இந்த ஒரு ஆர்டிக்கலை பயன்படுத்தி எப்படி ஒரு ஆர்கனைஸ்டு க்ரைமை பண்ணிவிட்டு அதை இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியும் அந்த விஷயத்தை இவனுங்க எப்படி சொல்கிறானுங்களோ, எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் அதுவுமே நடக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அளவுக்கு இப்போ சோஷியல் மீடியா அப்படிங்கிறது உருவாக்கி வச்சுட்டுருக்கானுங்க இந்தியாவில். அது தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு பெருசாக வளர விடாமல் நம்ம மட்டுப்படுத்தியாச்சு. ஆனால் வெளி மாநிலங்களில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. முட்டாள் பசங்க நிறைய பேர் இருக்காங்க நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, முட்டாள் பசங்க. ஸோ இதனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது. யோசிச்சு பாருங்கள் மக்கள், எந்த அளவுக்கு முட்டாள் பசங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 வருஷமாக ஒருத்தவன் தப்பே பண்ணாமல் இவனுங்க பண்ண இந்த சோஷியல் மீடியாவுடைய ஃப்ளேரப்பால் ஒருத்த மேலே SC/ST ஆக்ட், PCR ஆக்ட் போட்டு உள்ளே போயிட்டான். 10 இயர்ஸ் கழிச்சு வெளியே வரான், அவன் குடும்பமே செதஞ்சு போய் கிடக்குது. எப்படி வெளியே வரான்னு பார்த்தீங்கன்னா, the court declares that he is innocent. It was a fake case. அவன் வாழ்க்கை இதை பண்ண சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் என்ன பண்ணுறான், அவன் அடுத்தடுத்து பார்த்துன்னு போயினே இருக்கிறான். இவன் வாழ்க்கை என்னாச்சு? இப்படி சோஷியல் மீடியாவால் சீரழிஞ்சு கெட்டுப்போன நிறைய பேர் இருக்கிறாங்க நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியாவில். தமிழ்நாட்டில் லக்கிலி நம்ம இன்னும் இந்த அளவுக்கு முட்டாகளாக இல்லாமல் இருக்கிறோம். ஏதாவது ஒன்றா ஒரு 10 பேர் பொய்யா போட்டாலும் ஒருத்தவன் ஏதோ ஒருத்தவன் இல்லையே பொய்யா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து போடக்கூடிய அளவுக்கு இங்கே அட்லீஸ்ட் ஆளுங்க இருக்கிறாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். இதைத்தான் நக்கீரன் கோபால் மார்க்கில் எதிர்பார்த்துருந்தானுங்க, நடக்கலை இதெல்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வேங்கை வேறு இஷ்யூ, அதே பிரச்சனை தான். இது தனியாக நான் வீடியோ போடுற மக்களே. அடுத்தது பார்த்திங்கன்னா பல்லாவரம் MLA உடைய அந்த மெய்டு இஷ்யூ, அதை ட்ரை பண்ணானுங்க, நம்ம உடச்சிட்டோம், விடலை. ஸோ இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது டெமோக்ரஸியை முடிவு பண்ணது, நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் நாட்டை ஆட்சி பண்ணுறவங்களையும் முடிவு பண்ணுறதுக்கு இவங்களோட நேரட்டிவ் தான் முக்கியமாக அமையுது நாட்டில் அப்படின்ற மாதிரியான சிஸ்டம் வந்துருச்சுனால் தே பிகம் த லா அண்ட் பவர். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கியா, நீ தானே பவர்ஃபுல் பர்சன்ற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட் டெமோக்ரஸி. மக்கள் ஓட்டு எதை நம்பி போடணும்னு பார்த்தா நல்லது நடக்குதா இல்லையான்னு நம்பி தான் ஓட்டு போடணும். இவங்க பண்ணுற நேரட்டிவ் செட் பண்ணுறதை வச்சு ஓட்டு போட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அண்ட் இட் இஸ் ஃபார்ச்சுனேட் தட் சீக்கிரமாக இந்த எலெக்ஷன்லேயே அதை கண்டெயில் பண்ணுறதுக்கு ஒரு வழி கொண்டு வராங்க. ஏன்னால் இந்த வாட்டியை விட்டாங்கன்னா அடுத்த இன்னொரு 2-3 வருஷம் கழித்து இங்கே சட்டமன்ற எலெக்ஷன் வர பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விகரஸாக இருக்கும், பேத்தட்டிக்காக இருக்கும்னு சொல்லலாம், அன்மர்சிஃபுல்லாக இருக்கும். அதாவது உங்களுக்கு பணத்துக்காக நான் என்ன அஜெண்டா சொல்கிறேனோ அதுதான் மக்கள் கேட்கணுன்ற அளவுக்கு வந்துடும். இப்போ என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லதை ஆட்சியாளர்கள் நல்லது பண்ணுறதை விட்டுட்டு இவர் முன்னாடி போகிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ இட்ஸ் குட் தட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்போ ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த கட்டேல் பண்ண ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது போன எலெக்ஷனில் இதெல்லாம் கிடையாது, இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இட்ஸ் வெரி வெரி சூப்பர்ப்னு சொல்லலாம் மக்களே. இப்போ என்ன பண்ணுறாங்க, இதுக்காக என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, இவருடைய ஒரு போர்ட்டல்லையே அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்களாம். யாராவது இப்படி இந்த மாதிரி தப்பாக நியூஸ் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால் அவங்கள நீங்கள் டேக் பண்ணி அங்கே போட்டுட்டிங்கனால் அவங்க இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். தே வில் சென்ட் தேர் ஃப்ளைங் ஸ்குவாட் டு அரெஸ்ட் தெம் ஆர் டு டேக் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் தெம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறது இன்னும் விரிவாக சொல்லாமல் இருக்க மக்கள், அது இன்னும் டீட்டெயில் கொடுக்காமல் இருக்கிறாங்க. பட் இட்ஸ் குட் தட் இந்த விஷயம் இப்படி வெளியே வரப்போகுது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமாக இருக்கிறது. ஸோ இன்னும் இதில் எப்படி அந்த ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க, எப்படி எந்த அளவுக்கு அது தீவிரமாக நடைபெற போகுது அப்படிங்கிறது இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்துடலாம் அந்த விஷயத்தை பற்றி பார்க்குறப்போ. ஸோ இதுதான் எலெக்ஷனுடைய முக்கியமான டீட்டெயில்ஸ் மக்களே. ஸோ லாஸ்ட்டாக சொல்லி சூப்பராக சொல்லி முடிச்சு என்ன பார்த்தாங்கன்னா, வேட்பாளர்கள் அண்ட் தலைமை கழக பேச்சாளர்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றைக்கி நீங்கள் எதிரின்னு பேசக்கூடியவங்க அடுத்த எலெக்ஷன் உங்கள் நண்பர்களாக மாறிடலாம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்குள்ள நண்பர்களாக மாறக்கூடியவர்கள் இல்லை மாறப்போகிறவர்கள் தான் நீங்கள் இந்த வாட்டி எதிரின்னு திட்ட போகிறீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப திட்ட மாட்டீங்க, ரொம்ப தப்பான பேச்சுக்கு இடம் கொடுத்துட மாட்டீங்க அப்படிங்கிறத சொல்லி உரையை முடிச்சிருந்தார் மக்கள். ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ இந்த எலெக்ஷன் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறதையும் இந்த 2024 ஜூன் மாதத்தில் இந்நேரம் ஜூன் மாதம் 4ஆம் தேதி இந்நேரத்துக்கெல்லாம்
யார் இந்தியாவோட அடுத்த பிரைம் மினிஸ்டர்னு தெரிய வந்துடும். ஸோ என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.